நண்பர்களுக்கு வணக்கம். உன்னில் சரணடைகிறேன். பகுதி 9. ஆர்வத்துடன் அவள் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்து சேர என்ன உடை உடுத்த வேண்டும் என்று கபோர்டை திறந்தாள். ஆமாம், இங்கே என்னமோ வண்ணமாக குவிச்சு வச்சிருக்கதாட்டம். இருக்கிறதே 5 சுடிதார், 2 ஃபுல் ஸ்கர்ட் டாப்ஸ். இதில் குழப்பம் வராமல் இருக்க காலையிலேயே எடுத்து வைக்க போகிறாங்க. தூ என்று தன்மனமே காரி துப்ப இதழில் சிறு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. முதல் மாத சம்பளத்தில் தனக்காக தானே எடுக்கும் முதல் துணி என்ற ஆர்ப்பரிப்பில் கடையில் சென்று சுற்றி சுற்றி பார்த்தவளுக்கு பார்க்கும் அனைத்துமே பிடித்தது. அவ்வளவையும் அள்ளிக்கொள்ள ஆசை. ஆனால் அது நிறைவேறாதே. தேடி தேடி கடைசியாக இளம் பச்சை நிறத்தில் ஒரு சுடிதாரும் அடர் மெரூன் நிறத்தில் ஒன்றும் எடுத்திருந்தாலே தவிர இன்னும் அணியவில்லை. ஏதாவது ஒரு நல்ல நாளில் போடலாம், இப்போ போடலாம், அப்போ போடலாம் என்று நினைத்திருக்க, அதை இப்போ போட்டுக்கலாமே என்று அந்த மெரூன் சுடிதாரை எடுத்திருந்தாள் அவள். மாலை 6 மணிக்கு அவர்கள் நேரம் கூறியிருக்க, அழகிய கல் வைத்த கிளிப் தலைக்கு மாட்டி தளர பின்னி நுனியில் ரப்பர் பேண்டு மாட்டிவிட்டு கையில் முத்துமணி கோத்த கை செயின் ஒன்றை மாட்டிவிட்டாள். லேசான கண்மையும் லிப்ஸ்டிக்கும் போட்டுவிட்டு சுடிதாரோடு கண்ணாடி முன் நின்றவளுக்கு ஓகே ஃபுல் ரெடி தன்னைத்தானே மெச்சிக்கொண்டு பேருந்திற்காக வந்து நிற்க, அவள் போக வேண்டிய பேருந்து உடனே வந்து சேர்ந்தது ஆச்சரியம் என்றால் கூட்டம் இல்லாமல் இருந்தது பேரானந்தம். அவள் இறங்க வேண்டிய நிறுத்தத்தில் இறங்கியவள் விசாரித்து கொண்டு செல்ல இவளை ஒரு மாதிரி பார்த்தார்கள் வழி சொன்னவர்கள். ஒரு வழியாக அந்த ஹோட்டல் முன் நின்றவள் வாய் பிளந்து போனாள். எவ்வளவு பிரம்மாண்டம்! இப்படி ஒரு ஹோட்டலில் நுழைவது இதுவே முதல் உரை. உணர்வு பெற்றவள் தன் செல்லை அவசரமாக எடுத்து மகேஷின் நம்பருக்கு அழைக்க, என்னம்மா எப்போ வருவேன்? வாசலில் தானே நிற்கிறேன். எங்கே வரணும்? பார்ட்டி ஹவுஸ்? இல்லை நீ வெளியே தானே நிற்கிற, இரு நானே வரேன். ஃபோனை கட் செய்தவள் அங்கு இருந்த வண்ண வண்ண விளக்குகளை பார்த்தபடி நிற்க, அவள் அருகே வந்து அழைத்தான் மகேஷ். வாமா உள்ளே போகலாம். சரி என்பது போல் தலையசைத்தவள் அவன் பின்னே செல்ல சுற்றும் முற்றும் பார்த்தபடி நடந்தாள். ஏமா, பார்ட்டிக்கு வரதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரெஸ் எதுவும் வச்சில்லையா? நார்மல் ட்ரெஸ்லேயே வந்திருக்கேன் என்று தன்னை குனிந்து பார்த்தவள், என்கிட்ட இருக்கிறதுலையே ஸ்பெஷல்னா இதுதான் நான் என்று கூறிய விட்டு உள்ளே நுழைய, வெளியிலிருந்து பார்த்ததை விட இன்னும் பிரம்மாண்டம் அல்லவா உள்ளே. கண்ணாடி என பளபளத்த தரையில் பார்த்து சற்று பயமாகத்தான் இருந்தது. வலிக்கு விடுமோ என்று. சுவரில் கூட பளிங்கு கற்கள் பதித்து பளபளவென சுற்றிலும் இருக்க, அந்த பளபளப்பில் வியந்து பார்த்தவள் ஒவ்வொரு இடத்திலும் மின்னும் கண்களை பறிக்கும் விளக்குகளை பார்த்து இன்னும் ஆச்சரியமே. இதுகெல்லாம் லைட்டு பில்லு எவ்வளவு வரும்? கண்டிப்பாக நாம் நினைக்கிறத விட அதிகமாக தான் வரும். அதை விட இவ்வளவு பெரிய அலங்கார விளக்குகள் அவள் பார்ப்பது இதுவே முதல் முறை. ஆனால் இவ்வளவு பெருசாக இருக்கே, இதெல்லாம் என்ன விலை இருக்கும்? முன்னே பார்த்து நடந்து கொண்டிருந்தவன் அவள் கேள்வியை கேட்டு அவள் புறம் திரும்ப அவள் முகம் பார்க்கவும் அதில் தெரிந்த ஆச்சரியத்தை பார்த்து புன்னகைத்து விட்டு, 60 70 ஏன் 1 லட்சம் கூட தொட்டிருக்கலாம். ஐயோ, லைட்டுக்கே லட்சமா? அப்போ மற்றதெல்லாம் அதை பற்றிலாம் நம்ம நினைக்கிறது கூட சக்தி இல்லை என்றவள் அவனை தொடர்ந்தாள். நீண்ட நடைக்கு பிறகு ஒரு கண்ணாடி கதவிற்குள் நுழைய அதில் நுழைந்தவளுக்கு மேலும் மேலும் வியப்பு கூடியது. ஒரு வழியாக மீரா ராகினி முன் சென்றவள் அவளை பார்த்ததும் வியந்து நின்றாள். ராகினி நாளைக்கு பீந்து விடுமோ என்ற நிலையில் காலை இறுக்கிய ஜீன்ஸும் ஒரு குட்டி டிஷர்ட்டும் போட்டு நிற்க, மீராவோ முட்டியை விட்டு சற்று கிளங்கிய உடலை ஒட்டிய ஒரு கவுனோடு நிற்க, இவளை பார்த்தவர்களோ ஐயோ இவளுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லாமல் விட்டாச்சே என்று தலையில் கை வைக்க, இதுங்க சொல்லியிருந்தாலும் இது போல் உடையெல்லாம் இவள் அணிவாளா என்று சந்தேகத்தை மகேஷிற்கு தோன்ற, ஆமாம் இதுவரை ஆசிரமத்தில் வெளி உலகம் தெரியாமல் அப்படி இருந்துட்டா, தான் நல்லா மாறிடுவா மற்றவங்கள பார்த்து என்று நினைத்து கொண்டான். சற்று நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தான் ஆதவ். அசத்தும் உடையோடு அழுமையான நடையோடு. அவனை பார்த்து இவர்கள் சிநேக புன்னகை ஒன்று ஊதிர்க்க சில தரையாட்டலோடு அவன் நிறுத்தி கொண்டான். சுற்றி சுற்றி பார்த்த நீரஜாவிற்கு இதுவரை பார்த்தது வியப்பு என்றால் இப்போது காண்பது மூச்சடைப்பு தான். பெண்களின் நடை உடையை பார்த்து தொடை தெரியும் உடையும் கையில்லாத ஆடையும் பளபளத்த அவர்கள் முகங்களும் கைகளும் காலில் அணிந்திருக்கும் கூரான ஹை ஹீல்ஸும் கூட ஆச்சரியமே. எப்பாடி என்னடா இது, ஏதோ அங்கே இங்கே அரைகுறையாக ஒன்று சுத்தம் பார்த்துருக்கேன், இதையே நான் மொத்தமும் இப்படி வந்துருக்குது. இதுதான் இங்கே பழக்கம் போல், நமக்கு தான் புதுசு.
ஒருவர் பின் ஒருவர் மற்றவர்களை சந்திக்க லேசாக அணைத்து விலகினர். இவளுக்கு பக்கென்றிருந்தது. அடுத்தவரிடம் கை குலுக்கவே யோசிக்கும் இவளுக்கு இது புதுமை தானே. இவர்கள் குழுவும் மற்றவர்களை நெருங்க இவள் பின்னோடு சென்றாள். திருவிழா கூட்டத்தை முதல் முறை பார்த்து மிரளும் குழந்தை போல. அதவின் கைக்கு ஒரு மைக் கொடுக்கப்பட, டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட புது பிஸ்னஸ்க்கான பார்ட்டி. இதுக்கு கிடைத்த வரவேற்பில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். என்ஜாய் த பார்ட்டி என்று அவன் கூறி முடிக்க, ஹே என்ற சத்தத்தோடு சிறிது நேரம் கரகோசை எழுந்து நின்றது. பின் இரவு விருந்திற்கு பஃபே முறையில் ஏற்பாடு செய்திருக்க, என்ன செய்ய வேண்டும்? நீரஜாவிற்கு கூறியபடி தனக்கு தேவையானதையும் எடுத்துக்கொண்டு நகர்ந்தாள் மீரா. அழகான பெண்களோடு கெக்கெவென இழுத்தபடி குமாரும் மகேஷும் இருக்க, மீராவும் கூட அவளை தேடி வந்து பேசி கொண்டிருந்த ஆடவரோடு இருக்க, ராகினியும் தெரிந்தவர்களோடு பேசியபடி சற்று நகர்ந்து நிற்க, இவள் ஸ்பூனால் உணவை உண்டபடி சுற்றும் முற்றும் பார்த்தபடி நின்றாள். இவள் அருகே வந்தான் ஆதவ். என்ஜாய் பண்ணுறியா? தன் அருகே கேட்ட குரலில் சற்று திடுக்கிட்டு பின்னிலைக்கு வந்தவள், எஸ் சார் என்றாள். எதை? அவன் கேட்க புரியாமல், என்ன என்றாள். எதை என்ஜாய் பண்ணுறேன்னு கேட்டேன். இந்த ஃபுட்டை, இந்த இடத்துல, இங்கே எல்லாமே தான் சார் பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது போல் பார்ட்டியெல்லாம். அவனும் ஆச்சரியத்தோடு, இதுக்கு முன்னே நீ பார்ட்டிக்கெல்லாம் வந்ததில்லை? இல்லை சார், நான் வந்ததுலாம் இல்லை. சுத்தம் இது எல்கேஜி போல், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. நான் நம்பர், சரி உன் நம்பர் கொடு என்றவன் அவள் தன் எண்ணை கூற குறித்து கொண்டவன், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதெல்லாம் உன்கிட்ட இருக்கா என்று சந்தேகத்தோடு கேட்டான். எல்லாம் இருக்குது சார், வாட்ஸ்அப் கூட வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு யாரும் மெசேஜ்லாம் பண்ண மாட்டாங்க என்று சொல்லித்து கொள்ள அவளுடைய நம்பரை சேவ் செய்தவன் அவளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்க, இது என்ன ப்ரொஃபைலில் வச்சுருக்க? அன்னை இல்லம்னு போட்டிருக்கு. ஆமாம் சார், நான் வளர்ந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அதனால தான் அந்த ஃபோட்டோவை வச்சுருக்கேன் என்று கூட கண்களை இருக்க மூடி திறந்தவன் தலையில் அடித்து கொள்ளலாமா என்று தோன்றியது. இந்த ஜென்மத்தில் உனக்கு மெசேஜ் யாரும் அனுப்ப மாட்டாங்க என நினைத்தவன், ஓ ஃபோட்டோவை வச்சுருக்கலாமே. அதெல்லாம் தோணலை சார். ஒரு நாளைக்கு 7 தடவை ஃபோட்டோவை மாற்றி மாற்றி போடுறவங்க மத்தியில் இதுக்கு தான் ஃபோட்டோவை வச்சுக்கவே தோணலையாம். என்ன பண்ணுறது? சரி, சமாளித்து தான் ஆகணும். ஆழ மூச்செடுத்தவன், பார்ட்டி முடித்ததுக்கு பிறகு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏன் சார் சிரமம்? நான் உன்னை தூக்கிட்டு போக போகிறதில்ல, காரில் தான் போகிறோம். அதனால் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அவன் தூக்கி கொண்டு செல்வதா என்று நினைக்க அந்த காட்சி கற்பனை திரையில் விரிய இவளுக்கு சிரிப்பு வந்தது. அந்த மென்மையை ரசித்தவன், கற்பனை செஞ்சு சிரித்ததெல்லாம் போதும், நான் ட்ராப் பண்ணுறேன், வெயிட் பண்ணு என்றான். நகர்ந்து விட்டான். இவர் ஏன் சிரிக்கிறதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணுறாரு? இதுவரை உதட்டவில் சிரிக்கிறதே அபூர்வம்தான். ஆனால் அதற்காக யாரிடமும் எந்த கடுமையும் காட்டியதில்லை. வேலை பார்ப்பவர்களிடம் கூட தனக்கு தேவையானதை கூறிவிட்டு நிறுத்தி கொள்வது ஒரு அழுத்தம், ஆளுமை. அதே நேரம் தன்னை நினைத்து பார்த்தாள். ரோடு கிராஸ் செய்யும் நேரத்தில் கூட அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவர் எதிர்புறம் வந்தால் தன்னையும் அறியாமல் லேசாக மென்னகை புரிந்து விடுவாள். பதிலுக்கு அதே கிடைத்து விடும் அவளுக்கு. தனக்கும் அவருக்கும் எவ்வளவு வித்தியாசம்! இந்த சிறு விஷயத்தில் கூட ஒத்து வருமா என்று நினைத்தவள், அட என்னமோ இவகிட்ட காதல் சொல்லி காதல் ரசம் சொட்ட சொட்ட பேசுகிறதாட்டம். ஒத்து வருமா சரி வருமானு எல்லாம் எதுக்கு உங்கள் கற்பனை பாயுது? கொஞ்சம் அடக்குங்க என்று மனம் அடக்க, ஆமாம் இல்லை என்று அசடி வழிந்தாள். தன் கற்பனையிலிருந்து மீண்டவள் சுற்றும் முற்றும் பார்வையிட சற்றே அதிர்ந்து அதிசயித்து போனாள். அங்கே இருந்த ஆண்கள் கைகள் எல்லாம் மது குவளைகள். மகேஷ் அண்ணன், குமார் அண்ணன் கூட குடிப்பாங்களா? அது கூட தேவலாம் போல பல பெண்கள் கைகளின் கூட அதே குவளைகள். இவள் வாய்ப்பிழக்க தான் அழைத்தவர்களிடமெல்லாம் சிறிது நேரம் பேசிவிட்டு பின் இவரிடம் வந்து சேர்ந்தான் ஆதவ் மது குவளையோடு. நீ எடுத்துக்கலையா என்று கேட்க விழி விரித்தவள், எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். ஏன், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சாப்பிட்றாங்க என அவன் காட்டிய புறம் மீராவும் கையில் மதுகுவலையோடு இருக்க, அது அவங்க விருப்பம் சார், எனக்கு வேணாம். ஒரு ஸ்விப் செய்து பார்க்குறியா? ஒரே ஒரு ஸ்விப் ஆசிட் குடிக்க முடியுமா என்று மனதில் மட்டுமே கேட்டுக்கொண்டவள், இல்லை சார், எனக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் என்றால் உறுதியாக.
தோல் குலுக்கியதோடு நிறுத்தி கொண்டவன் சற்று நேரத்தில் மற்றவர்களிடம் விடைபெற்று இவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். அந்த தனிமையும் அமைதியான பயணமும் இருவருமே ரசிக்கத்தான் செய்தன. ஹாஸ்டல் வசதியா இருக்கா? எனக்கு அது போதும் சார். இந்த கார்ல முதல்ல இந்த சார்லாம் முதல்ல நிறுத்து. கால்மி ஆதவ். சார், உங்களை போய் நான் பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? ஏன், என் பேர் கூப்பிட்ற அளவு நல்லா இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை சார். நான் போய் உங்களை எப்படி? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவனை ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தவன், நான் உங்கள் ஃப்ரெண்டா? என்றபடி அவளை திரும்பி பார்த்தவன், அதுக்கும் மேலே என்று கூற அவளுக்கோ காரில் பயணம். ஆனால் ஆகாயத்தில் பறப்பது போன்று தோன்ற பூரித்து போனது மனம். அவள் நெஞ்சு படபடப்பை மறைக்க பெரும் பாடுபட அவளை விடுதியில் அடைத்திருந்தது. வெளிப்புறம் பார்வையிட்டவள் அதை உணர்ந்து இறங்கிக் கொள்ள, தேங்க்ஸ் சார் என்றபடி விடை பெற எத்தனிக்க, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? சார், இப்போ தானே சொன்னீங்க. டக்குன்னு வராது சார், ட்ரை பண்ணுறேன். ஓகே என்று ஸ்டைலாக தோலை குலுக்கி அவனை பார்த்து சிரித்தவள் குட் நைட் என்று விட்டு நகர அவன் காரை கிளப்பி கொண்டு புறப்பட்டான். அது அந்த வீதியை விட்டு மறையும் வரை காத்திருந்து விட்டு உள்ளே நுழைந்தாள். துள்ளி குதித்த புன்னகையோடு தன் அறையை அடைந்தவள் கதவை அடைத்துவிட்டு கட்டிலில் படுத்தாள். மேலே சுற்றும் காற்றாடியை விட அவள் மனம் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. பேர் சொல்லி கூப்பிட்ற அளவு எனக்கு உரிமை கொடுத்துருக்காரு அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அதுக்கும் மேலையா? எனக்கு கூட அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதா என்று மென்மையாக கூறி பார்த்தாள். அது இதழ் மூலம் உயிர் வரை பரவியது. அத என்று மறுமுறை கூற முகம் சிவந்து நாணம் பொங்க முகத்தை மூடிக்கொண்டாள். அந்நேரம் அவள் செல் சினுங்க செல்லை எடுத்து பார்த்தவள் அதில் புது எண். நமக்கு யாரு கால் பண்ணுறது என்று நினைத்தபடி ஆன் செய்ய, என்ன பேரை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? கேள்வியில் குழம்பியவள், என்ன, யாரு? ஆதவ். கம்பீரமாக அவன் குரல் ஒலிக்க ஆச்சரியத்தில் விழிவிரித்தவள் பின் அவன் கேட்டது நினைவில் வர, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, அப்படி இருக்குமோன்னு நினச்சி கேட்டேன். அப்படியே தானா? நாக்கை கெடுத்தபடி கண்களை இறகு மூடி திரிந்தவள், நம்ம வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்துட்டோமே என்று நொந்தவள், சரி நல்லபடியாக ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அடுத்த தடவை பார்க்கும்போது கரெக்டாக கூப்பிடு, ஓகே? ஐயோ சார், அதெல்லாம் சரி வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்? என்ன ஒரு 10 அடி இருக்குமா? அது இல்லை சார், உங்களுக்கு இருக்க மதிப்பு மரியாதை நான் போய் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. அடுத்தவங்கள பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்கள் மரியாதை இருக்கே சார். அவள் தயங்க, அப்படின்னா வெளியே வேணாம், தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி கூப்பிடு. இது ஓகேவா? ஓகே சார். அட, இந்த சாரை நிப்பாட்டு. நீண்ட நேரம் அமைதிக்கு பிறகு, அதை சார். அவன் இதழில் புன்னகை. இதுவரை அவன் பார்க்க வேண்டும் என்று நினைத்த புன்னகை. அவன் ஃபோனில் பேசியதால் அந்த சந்தர்ப்பம் கை நழுவி போனது. சரி, இப்போதைக்கு இது போதும். கூடிய சீக்கிரம் சாரை கட் பண்ணிட்டு வெறும் ஆதவ் மட்டும், புரியுதா? அவள் சம்மதிக்க அவன் ஃபோனை கட் செய்தான். புது காதல் வெள்ளம் நாடி நரம்புகளில் பாய்ந்தோட அந்த உற்சாகத்தில் அவளுக்கு தூக்கம் எங்கோ பறந்தோடியது. நீண்ட நேரம் அவன் நினைவுகளில் விழித்திருந்தவள் உறங்கிய பின் அவனோடு கனவுகளில் சஞ்சரித்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.